King of Glory International Ministries. Yehovah
கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதல். ஆண்டவருடைய கிருபையினால் ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் புது கிருபையினாலும் புது ஆசீர்வாதத்தினாலும் நம்மை மேன்மையாய் நடத்தி வருகிறார். ஆண்டவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த மார்ச் மாதத்திற்காக உங்களோடு கூட ஆண்டவர் தந்த அந்த வாக்குத்தத்த வசனத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7வது அதிகாரம் 15வது வசனம். மீகா 7:15. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்ததைப் போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்ததைப் போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு இந்த மீகா தேவ மனுஷனோடு ஆண்டவர் இடைப்படும் பொழுது இஸ்ரவேல் மக்களுக்காய் அவர் சொல்லுகிறார், நான் உங்களை அதிசயம் காண பண்ணுவேன். இந்த நாளிலும் உங்களோடு ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லி உங்களை பலப்படுத்த, உங்களுடைய கண்ணீருக்கு, உங்களுடைய ஜெபத்திற்கு தேவன் பதில் தருவதை உறுதிப்படுத்தி, நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று வாக்களிக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, இந்த லெந்து நாட்களில் ஆண்டவருடைய பாதத்தில் நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ தேவைகள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ மன உளைச்சல்கள், போராட்டங்கள் நமக்கு உண்டு. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் அதிசயத்தை காண பண்ணுவேன். நீ கலங்காதே, உன்னுடைய இருதயத்தில் உடைந்து சோர்ந்து போயிடாதே. நான் உனக்கு அதிசயத்தை நான் காண பண்ணுவேன். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்து தேசத்திலிருந்து வெளியே வர முடியாதபடி பார்வோன் மிக கடினமாயிருந்தார். பார்வோனை எதிர்த்து நிற்க யாராலும் முடியாது. மோசேயால் முடியவில்லை. மோசே போகும் பொழுதெல்லாம் பார்வோனிடத்திலிருந்து கடுமையான செய்தி தான் வருகிறது. ஆரம்பத்தில் சொல்லுகிறார், உன்னை அனுப்புவேன். அடுத்த நாள் சொல்லுகிறார், இல்லை. மோசே தடுமாறுகிறார். அந்த நேரத்தில் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவ மனுஷனாகிய மோசே ஆண்டவருடைய முகத்தை பார்க்கிறார்கள். ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு அதிசயம் செய்ய மாட்டீரா? ஆண்டவர் பல அதிசயங்களை செய்து பார்வோனுடைய இருதயத்தை ஆண்டவர் கடினப்படுத்தி இருந்தாலும் ஒரு நேரம் வருகிறது, பார்வோன் உடைந்து ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் கடந்து போன உபத்திரவத்தினாலே தேசம் அழிக்கப்பட்டு தேசத்தில் இருக்கிற எல்லா ஆண் பிள்ளைகளும் முதற்பேரான பிள்ளைகளும் மரித்த பொழுது அவன் நடுங்கி இஸ்ரவேல் ஜனங்களை அவன் அனுப்பிவிடுகிறான். தேவன் அதிசயத்தை செய்தார். சிறை இருப்பிலிருந்து ஒரு விடுதலை ஆண்டவர் கொடுத்தார். எனக்கு அன்பானவர்களே, இதே போல உங்கள் வாழ்க்கை, உங்கள் குடும்பம் சிறையிருப்பிலே காணப்படலாம். பொல்லாத பிசாசின் வல்லமைகள் உங்களை அழித்து கொண்டிருக்கலாம். எந்த ஒரு இடத்திலும் சமாதானம் இல்லாமல், எந்த ஒரு இடத்திலும் ஆறுதல் இல்லாமல் நீங்கள் கண்ணீரோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு அதிசயத்தை காண பண்ணுவேன். சரியான வார்த்தை. இந்த லெந்து நாட்களில் குடும்பமாய் ஆலயத்தில் போய் 40 நாளும் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் உங்களுக்காய் சொல்லுகிறார், நான் உன்னை அதிசயத்தை காண பண்ணுவேன். இந்த நாட்களில் நமக்கு அதிசயம் நடக்குமா? நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்குமா? நம்முடைய வாழ்க்கையில்
மேன்மையான காரியங்களை கர்த்தர் கைக்கூடி வர பண்ணுவாரா? நிச்சயம் செய்வார். இப்பொழுது இருக்கிற நிலைமையை பாருங்க. இந்த மீகா புஸ்தகத்தில் 7வது அதிகாரம் 2வது வசனத்தில் தேசத்தின் நிலைமையை குறித்து ஆண்டவர் அந்த மீகாவோடு ஆண்டவர் பேசுகிறார். மீகா 7:2 தேசத்தில் பக்தி உள்ளவன் அற்று போனான், மனுஷரில் செம்மையானவன் இல்லை, அவர்கள் எல்லாரும் இரத்தம் சிந்தி பதிவிருக்கிறார்கள், அவனவன் தன் தன் சகோதரனை வலையிலே பிடிக்க வேட்டையாடுகிறான். பாருங்க, தேசத்தினுடைய நிலை. பக்தி உள்ளவர்கள், செம்மையானவர்கள் தேசத்தில் குறைந்து போய்கொண்டிருக்கிற ஒரு நிலைமையில்தான் உலகம் காணப்படுகிறது. எல்லா இடத்திலும் உண்மை இல்லை, நீதி இல்லை, நேர்மை இல்லை, நியாயமில்லை. ஏமாற்றப்படுகிறார்கள், வஞ்சிக்கப்படுகிறார்கள். பக்தியுள்ள மனிதனை கண்டுபிடிப்பதே அரிதான ஒரு சூழ்நிலை. சபைகளிலும் பக்தி உள்ளவர்கள், செம்மையானவர்கள் குறைந்து கொண்டிருக்கிற ஒரு கடைசி காலத்தில்தான் நாம் இருக்கிறோம். பக்தி உள்ளவர்கள் இல்லை. ஒரு சிறு கூட்டம்தான் பக்தியாய் தேவனை ஆராதிக்க, பக்தியாய் ஆண்டவருடைய வேதத்தை வாசித்து ஜெபித்து தேவனுடைய சித்தத்தின்படி தங்கள் வாழ்க்கையை நடத்துகிறவர்கள் இன்றைக்கு குறைந்து கொண்டுதான் போகிறார்கள். ஆண்டவர் சொல்றாரு, இது நான் என்னுடைய வார்த்தை அல்ல, தேவனுடைய வார்த்தை, தேவ வசனம் சொல்கிறது. தேசத்தில் பக்தி உள்ளவன் அற்று போனான், மனுஷரில் செம்மையானவன் இல்லை, அவர்கள் எல்லாரும் இரத்தத்தை சிந்தி பதிவிருக்கிறார்கள், அவனவன் தன் சகோதரனை வலையிலே பிடிக்க வேட்டையாடுகிறான். இந்த நிலை தேசத்தில் வந்தவுடன் அடுத்து என்ன நடக்க போகிறது? ஆண்டவர் சொல்றாரு, மீகா 7:4 அவர்களில் நல்லவன் முட்செடிக்கு ஒத்தவன், செம்மையானவன் நெரிஞ்சலை பார்க்கிலும் கடும் கூர்மையானவன். உன் காவல்காரர் அறிவித்த உன் தண்டனையினால் வருகிறது, இப்பொழுதோ அவர்களுக்கு கலக்கம் உண்டு. பிரியமானவர்களே, தேவன் சொல்றாரு, நல்லவன் முட்செடிக்கு ஒத்தவன், செம்மையானவன் நெரிஞ்சலை பார்க்கிலும் கூர்மையானவனாயிருக்கிறான். காவற்காரர் அறிவித்த தண்டனையினால். வேதம் முழுவதிலும் ஆண்டவர் எப்பொழுதும் தன் ஊழியர்களை வைத்து, தீர்க்கதரிசிகளை வைத்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், நாம் உபாகமம் புஸ்தகத்திலிருந்து நாம் பார்த்தால் ஆண்டவர் சொல்லுவார், நீ என்னுடைய உபதேசத்திற்கு கீழ்ப்படியாவிட்டால் உனக்கு வானம் மழையை தராது, பூமி தன் பலனை தராது, நீ ஆசீர்வாதமாய் இருக்க முடியாது. இந்த நாட்களில் ஆண்டவர் சபை மக்களை பார்த்து நம்மிடத்தில் ஆண்டவர் கேட்கிறார், சொல்லுகிறார், தண்டனை வருகிற நாட்கள் இந்த உலகத்தில் ஆரம்பித்து விட்டது என்றுதான் சொல்லலாம். இதுவரை கேள்விப்படாத வியாதிகள், இதுவரை கேள்விப்படாத கொள்ளை நோய்கள், இதுவரை கேள்விப்படாத பலவிதமான காரியங்கள் நடக்கிறது. தண்டனையினால் ஒரு பக்கம் தேசத்தின் நிலைமை ஒரு பக்கம் மோசமாக இருக்கிறதை நாம் நம்முடைய கண்களாலேயே பார்க்கிறோம். முன்பெல்லாம்
யாரோ ஒருவர், எங்கேயோ ஒரு குடும்பத்தில் யாரோ ஒருவர் குடி பழக்கத்திற்கு அடிமைப்பட்டிருப்பாங்க. முன்பெல்லாம் யாரோ ஒருவர் ஒரு பாவமான வாழ்க்கையில் இருப்பாங்க. அப்படி இல்லை. இப்பொழுது சொல்லவே முடியலை. அவ்வளவாய் கெட்ட பழக்கங்கள் பெருகிவிட்டது. எல்லா இடத்திலும் தீமையை செய்கிற ஒரு ஆவி உலாவ ஆரம்பித்து விட்டது. என்ன மிக கடினமான ஒரு நிலைமையில்தான் உலகம் போய்கொண்டிருக்கிறது. பெற்றோருக்கு வாலிபர்கள் கீழ்ப்படிவதில்லை. கணவன் மனைவி உறவிலே பயங்கர விரிச்சல், பலவிதமான தீமைகள், எதிர்பாராத அளவு விபத்துகள், நாசமோசங்கள், கண்ணீர். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை அதிசயம் காண பண்ணுவேன். நீ கவலைப்படாதே. இந்த உலகத்தில் சூறாவளியை போல பிரச்சனைகள் எழும்பி இருக்கிறது தான். ஆனால் நீ கவலைப்படாதே. இந்த அற்புதத்தை, அடையாளத்தை நான் பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? அதுதான் நான் இன்றைக்கு உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். பக்தன் சொல்றாரு மீகா 7:7, நானோ வென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருள்வா. நானோ வென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருள்வார். பிரியமானவர்களே, சூழ்நிலைகள் சரியில்லை. நம்முடைய குடும்பத்தை பார்த்தாலே சில நேரத்தில் நாம் நினைக்க தோன்றும், ஐயோ ஆண்டவர் தண்டிக்கிறாரோ, ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தை தண்டிக்கிறாரோ, ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை தண்டிக்கிறாரோ, ஐயோ நம்முடைய குடும்பத்தில் ஏன் இப்படி பிரச்சனை? அந்த நேரத்தில் தான் ஒரு தேவ பிள்ளை செய்ய வேண்டியது, நானோ வென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருள்வார். நான் இந்த சூழ்நிலைகளெல்லாம் நான் பார்த்து பயந்து கலங்கி நான் எதையாகிலும் யோசித்து கொண்டு இருப்பதை விட ஆண்டவருடைய பிரசன்னத்தில் போய் என் தேவனுடைய முகத்தை பார்த்து அவரை நோக்கி நான் ஜெபிக்க ஆரம்பிப்பேன். பிரியமானவர்களே, பிரச்சனை இல்லாத குடும்பம் இல்லை, போராட்டம் இல்லாத மனுஷன் இல்லை. யாரோ ஒருவர் எங்கேயோ நமக்கு விரோதமாய் எழும்பத்தான் செய்கிறார்கள். யாரோ ஒருவர் எங்கேயோ நம்மை ஏமாற்ற நினைக்கத்தான் செய்கிறாங்க. இந்த நாட்களில் ஸ்கேம் அப்படி பெருகி போச்சுது. யாரை வஞ்சித்து அவர்களுடைய பணத்தை எடுக்கலாம், யாரை வஞ்சித்து என்ன. ஆனால் இந்த நாளிலே ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தரை நோக்கி செபி, தேவனுக்கு காத்திரு, அவர் உன்னை கேட்டருள்வார். உன் வாழ்க்கையில் அதிசயம் நடைபெற இந்த லெந்து நாட்கள் ஜெபத்தை தயவு செய்து நீங்கள் புறக்கணித்து விடாதிருங்கள். குடும்பமாய் 40 நாளும் உங்களால் உங்கள் சபைக்கு போக முடியாமல் இருக்கலாம். ஏன்னா நமக்கு நிறைய வேலை இருக்குது, பிள்ளைகள் படிப்பு இருக்குது, முக்கியமான எக்ஸாம் இருக்குது, நிறைய காரியங்கள் இருக்குது. வாரத்தில் 2 நாளோ 3 நாளோ எப்படியாகிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஜெபியுங்க. ஆண்டவரே எனக்கு அதிசயத்தை செய்யும், அதிசயத்தை காண பண்ணுவேன் என்பது எனக்கு அதிசயத்தை செய்யும்.
குடும்பத்தில் பிரச்சனை, குடும்பத்தில் சமாதானம் இல்லை, நல்ல வருமானம் இல்லை, பிள்ளையினுடைய திருமணத்தில் தடை, குழந்தை பாக்கியம் பெற்று எடுக்க முடியவில்லை, வியாதி பணங்கள் செலவழிகிறது, விதவிதமான வியாதி வந்து சேர்ந்து விடுகிறது. ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை நோக்கி செபி. அதில் அந்த 8வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இந்த தேவ மனுஷன் பேசுறாரு, என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். பிரியமானவர்களே, நம்முடைய சத்துரு சாபம், நம்முடைய சத்துரு பிசாசு, நம்முடைய சத்துரு பலவிதமான தொந்தரவுகளை கொண்டு வருகிற பிசாசின் வல்லமைகள். மற்றபடி நாம் மனிதர்களை ஒரு நாளும் நாம் சத்துருக்களாய் பார்ப்பதில்லை. பிசாசினுடைய கிரியைகள் தான் நமக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்கள். என்ன சத்துரு? இந்த இடத்துல இந்த தேவ மனுஷன் சொல்லுகிறார், நான் தேவனுடைய பாதத்தில் செபிக்கிறேன், என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் நீ சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். ஜெபிக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ எழுந்திருப்பாய். இந்த மார்ச் மாதத்தில் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். இந்த ஜனவரி பிப்ரவரி மாதம் விழுந்து கிடக்கிறீர்களா? வேலை இல்லையா? பிஸ்னஸ் தோல்வியா? உங்களுடைய அந்த தொழிற்சாலை மூடப்பட்டதா? உங்களுடைய பிஸ்னஸ் நஷ்டமாகி மூடிட்டீங்களா? பரவாயில்ல, ஆண்டவரை போய் பிடியுங்க. கண்ணீரோடு, ஆண்டவரே, நான் இருளில் இருக்கிறேன், கைக்கு வரவேண்டிய அந்த வேலை வரல, தடைப்பட்டு விட்டது, அந்த லோன் கிடைத்தால் அந்த கடனை அடைத்து அந்த பிஸ்னஸை ஆரம்பித்து நல்லா வந்திருக்கும், எல்லாமே தடை. ஆனாலும் உம்முடைய சமூகத்தில் நான் விழுகிறேன், நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், ஏனென்றால் கர்த்தர் என் வெளிச்சமாயிருக்கிறார். பிரியமானவர்களே, ஜெபம் உங்களை அதிசயத்தை காண பண்ணும். வேதம் உங்களை மேன்மையான அனுபவங்களுக்குள் நடத்தும். இந்த நாளில் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அந்த 9வது வசனம், மீகா 7:9. இந்த மனுஷன் தேவ சமூகத்தில் போகும் பொழுது உடைகிறார். நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்கும் மட்டும் அவர் கோபத்தை சுமப்பேன், அவர் என்னை வெளிச்சத்தில் கொண்டு வருவார், அவருடைய நீதியை பார்ப்பேன். தேவன் உங்களை வெளிச்சத்தில் கொண்டு வருவார். அதிசயத்தை நீ காண்பாய். இருள் சாபம், இருள் பாவம், இருள் இழப்புகள், இருள் கண்ணீர், இருள் அவமானம், ஆண்டவர் சொல்றாரு, நீ அதிசயத்தை காண்பாய், என் வெளிச்சத்தை காண்பாய், நான் உன்னை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவேன், உன் குடும்பத்தை ஆசீர்வாதமாய் நான் மாற்றுவேன். ஏன் கலங்குகிறாய்? இந்த ஜெப நாட்களில் ஆண்டவரை பிடித்து கொள்ளுங்க. அதுதான் இந்த மீகா 7:15 ஆண்டவர் சொல்றாரு, நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்ததை போல உன்னை அதிசயங்களை நான் காண பண்ணுவேன். நான் நம்புகிறேன், கர்த்தர் இந்த மாதம் உங்களுடைய படிப்பில், உங்களுடைய பிஸ்னஸில், உங்களுடைய குடும்பத்தில் ஆண்டவர் அதிசயத்தை காண பண்ணுவார். எனக்கு அன்பானவர்களே, இந்த வசனத்தை படித்து கொள்ளுங்க. இந்த மீகா 7வது அதிகாரத்தை நீங்கள் திரும்ப திரும்ப வாசியுங்க. வாசித்து, ஆண்டவரே, இனி என் சத்துரு என்னை பார்த்து ஆண்டவரை மகிழக்கூடாது, கர்த்தர் விழுந்து போன என்னை திரும்ப எழுந்து நிற்க பண்ணும், என்னை பிரகாசிக்க பண்ணும். உன் குடும்பத்தில் அதிசயம் நடக்கும், உன் குடும்பத்தில் அதிசயம் நடக்கும்.
உன் சரீரத்தில் அதிசயம் நடக்கும். உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல, கணவன் மனைவி பிள்ளைகள், உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல அதிசயம் நடக்கும். இந்த நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, அந்த மீகா 7:15 படி உன்னை அதிசயத்தை நான் காண பண்ணுவேன். அல்லேலூயா. நம்ம அப்படியே கண்களை மூடி இந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். உங்களுக்காய் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவதாக, உங்களுக்கு நடைபெற வேண்டிய ஒரு அதிசயம், தேவனோடு ஏற்படுகிற உன்னதமான ஒரு ஐக்கியம். தேவனோடு ஏற்படுகிற ஒரு உன்னதமான ஒரு ஐக்கியம். இனி நீங்கள் தேவனை விட்டு பிரிந்திருக்கவே கூடாது. அவர் கூப்பிட்டால் வருவேன் என்று சொல்லுகிறார். உங்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும். உங்கள் இருதயம் ஆண்டவரை, இயேசுவை உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளணும். இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயம். ஆண்டவருடைய ஆலயத்தில் நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது, தேவனுடைய வேதத்தை வாசிக்கும் பொழுது, தேவனோடு நீங்கள் தனியாய் பேசும் பொழுது, உங்களுக்கு ஆண்டவர் மிக சமீபமாய் உங்களோடு அவர் இடைப்படணும். நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படணும். அந்த அதிசயம் நடைபெறணும். உங்களை தேவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பணும். ஆண்டவர் உங்களை அதிசயத்தை காண பண்ணணும். உங்கள் எதிர்காலத்தை ஆண்டவர் உங்களுக்கு காண்பிக்கணும். உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை ஆண்டவர் உங்களுக்கு காண்பிக்கணும். உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய், மகிழ்ச்சியாய் அது மாறணும். உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாய் மாறணும். உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவன் ஒரு அதிசயத்தை செய்யணும். உங்கள் குடும்பத்தை தேவன் திரும்ப அவர் ஆசீர்வதித்து தலை நிமிர பண்ணணும். நீங்கள் இழந்து போய், ஆசீர்வாதம் அற்று போய், குடும்பத்தில் நடந்த பிரச்சனையினால நீங்கள் தலை குனிந்து, உள்ளம் உடைந்து, நொறுங்கி ஐயோ என்று கதறின நாட்கள் முடிந்து, உங்கள் குடும்பம் அலங்காரமாய் மாறணும். உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாய் மாறணும். ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை, அந்த அதிசயத்தை செய்வார். உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமான ஒலிவ மரங்களாய் இயேசுவின் நாமத்தினால் மாறுவார்கள். அந்த அதிசயத்தை ஆண்டவர் செய்வார். உங்களுடைய வேலை ஆசீர்வதிக்கப்படும். உங்களுடைய வருமானம் விருத்தி அடையும். உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கையாயிருக்கும். ஐஸ்வர்யத்திற்கு குறைவில்லாமல், சந்தோஷத்திற்கு குறைவில்லாமல், சமாதானத்திற்கு குறைவில்லாமல், நன்மை குறையாமல் கர்த்தர் உங்களை மேன்மையாய் வைப்பார். ஆண்டவர் இந்த அதிசயத்தை உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வார். எந்த ஆசீர்வாதம் தடைபட்டு நிற்கிறதோ அது இன்றைக்கு மாறும். ஆண்டவர் சொல்றாரு, நீ எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளில் நான் செய்ததை போல உன்னை அதிசயத்தை காண பண்ணுவேன். உங்கள் லைஃப்ல என்னென்ன தடைகள் இருக்கிறதோ, என்னென்ன வனாந்தரங்கள் இருக்கிறதோ, என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ, என்னென்ன காரியத்தில் செழிக்க முடியாமல் கட்டுப்பட்டு இருக்கிறீங்களோ, அது எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. திருமண காரியங்கள் கைகூடி வருவதாக. நல்ல வேலை, நல்ல ஆஸ்தி உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுவதாக. குழந்தை பாக்கியங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுப்பீராக. ஆண்டவரே, சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் சுகமாகட்டும். அந்த வியாதிகளை இயேசுவே நீர் சிலுவையிலே சுமந்தீர். உம்முடைய தழும்புகளாலே நாங்கள் சுகமாகிறோம். ஒவ்வொருத்தருடைய சரீரத்திலும் அற்புதம் நடப்பதாக. உம்முடைய பிள்ளைகளுக்கு தீர்க்க ஆயுசையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தை கொடும். ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அதிசயம் நடக்கட்டும் அப்பா. அதிசயம் நடக்கட்டும் அப்பா. இப்போ அவர்கள் எதற்காய் ஜெபிக்கிறார்களோ அந்த காரியத்தில் என் ஆண்டவர் அற்புதம் செய்யும். நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் நன்மை செய்து அவர்களை வாழ வைக்கும்படி வாழ்த்தி ஜெபிக்கிறேன். உன்னை அதிசயம் காணம் பண்ணுவேன் என்று சொன்ன வார்த்தைக்காய் நன்றி. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்கும். God bless you.